விக்ன விநாயகாய நமக. மெய்யன்பர்களே, அடியேன் ராஜா வணக்கம். கடோத்கஜன் சென்றபின் அந்த சபையோருக்கு நடுக்கம் உண்டாயிற்று. சைந்தவன் உள்ளமும் உடலும் ஒடுங்கி நடுங்கி, துரியோதனா, நாளை என்னை விஜயன் கொன்று போடுவான். அவன் நிகரில்லாத வீரன், சிவபிரானுடன் போர் செய்தவன், தெய்வ படைகளை உடையவன். நான் ஓடி ஒளிந்து கொள்வேன். நான் நாளை இறப்பது திண்ணம், எனக்கு விடை கொடு என்றான். துரோணர், கர்ணர் முதலியோர் சைந்தவனை நோக்கி, சைந்தவனே, நீ எங்கு சென்றாலும் அங்கு தனஞ்செயன் தொடர்ந்து வருவான். அவனுடைய கணைகளும் வரும். அது நல்லதென்று. நாளை நாங்கள் உன்னை சூழ்ந்திருந்து காப்பாற்றுவோம், இது உறுதி. நீ அஞ்சாதே என்றார்கள். ஒருவாறு தேறினான் சைந்தவன். மறுநாள் காலை தருமர் நீராடினார். அநேக தான தர்மங்களை செய்தார். அங்கு அர்ஜுனனும் அச்சுதரும் வந்து வணங்கினார்கள். தருமரே, சைந்தவன் வதத்தை பற்றி நீ சந்தேகிக்க வேண்டாம், அது நடப்பது உறுதி என்றார். சஞ்சயன் திருதராஷ்டிரனிடம் இந்த நிகழ்ச்சிகளை கூறினான். சஞ்சயா, என்னுடைய மகனுடைய பாசறையில் முன்போல மங்கள வாத்திய ஒலி கேட்பதில்லை, வெற்றிநாதமும் இல்லை. கண்ணபிரான் தூது வந்தபோது சமாதானத்தை அடைக என்று நான் துரியோதனனுக்கு சொன்னேன். கர்ணன், துச்சாதனன், சகுனி இவர்களுடைய சொற்களை கேட்டு என் சொல்லை மறுத்துவிட்டான். மூடனாகிய என் மகன் தீமையையே மேற்கொண்டான். அர்ஜுனனை பகைத்து யாரும் வாழ்வார்கள் இல்லை. அந்த வாசுதேவனுடன் கூடிய தனஞ்செயன் உலர்ந்த காட்டை நெருப்பு எரிப்பது போல் என் மகன் முதலியோரை எரித்து விடுவான். பின்னே நடந்ததை கூறு என்றார் சஞ்சயன். அரசரே, நீர் வருந்த வேண்டாம். அன்று சூதாட்டத்திற்கு நீர் உடன்பட்டீர். விலகியிருந்தால் இக்கொடுமை விளைந்திருக்காது. அன்று விதைத்த தீமையை இன்று அறுவடை செய்கின்றீர். அந்த நாள் துரியோதனனை தடுத்திருந்தால் இந்த கேடு விளைந்திருக்காது. மக்களை நன்மக்கள் நன்வழியில் பயிற்சி செய்தீரில்லை. உமது புலம்பல் நஞ்சோடு கூடிய தேன் போன்றது என நினைக்கிறேன். அரசவையில் வைத்த போதே குலநாசத்தை தேடிக்கொண்டீர்கள். பாண்டுவினால் இந்த ராஜ்யம் வளர்ச்சி அடைந்தது. அதை பாண்டவர்கள் பெறுவது நியாயந்தானே? நீர் பேராசை உள்ளவர் என்று கருதி வாசுதேவர் உம்மை மதிக்கவில்லை. வெள்ளம் போன பின் அணை போடுகின்றீர். பின்னே கூறுகிறேன், கேளும் என்றார். 14வது நாள் போர். காலையில் துரோணர் சக்கர வியூகத்தை நடுவில் கொண்ட சகட வியூகத்தை வகுத்தார். எல்லோரும் ஊக்கத்துடன் நின்றார்கள். அர்ஜுனன் எங்கே என்று ஆரவாரம் செய்தார்கள். சிலர் உரை நின்று வாளை எடுத்து சுழற்றினார்கள். சந்தனம் பூசப்பட்ட கதைகளையும் வில் அம்புகளையும் ஏந்தி கொக்கரித்தார்கள். துரோணர் சைந்தவனை பார்த்து, சைந்தவா, நீயும் சோமதத்த குமாரனும் கர்ணனும் அசுவத்தாமாவும் சல்லியனும் விருசசேனனும் கிருபரும் 1,00,000 குதிரைகள், 60,000 தேர்கள், 14,000 யானைகள், 21,000 கலாட்படைகளுடன் கூடி 6 குரோசத்துக்கு அப்பால் விலகியிருங்கள். நான் முன்னணியில் இருந்து அர்ஜுனனை தடுத்து போர் புரிகிறேன். சைந்தவா, நீ தைரியமாக இரு என்றார். அநேக வீரர்கள் வியூகத்தின் முன்னணியில் நின்றார்கள். அந்த வியூகம் மிகவும் உறுதியாக இருந்தது. அர்ஜுனன் பல சூரியன் போல் பகவான் தேர் நடத்த காண்டீபத்தை ஏந்தி கொண்டு போர்க்களத்தில் புகுந்தான். தேவதத்தத்தை முழக்கினான். போர் வீரர்கள் மயில் சிரித்து நடுங்கினார்கள். யானைகளும் குதிரைகளும் மலஜலங்களை சொரிந்தன. அநேகர் மூர்ச்சித்தார்கள். அனுமக்கொடி அழகாக பிறந்தது. அர்ஜுனன், மாதவரே, தேரை வேகமாக செலுத்தும். மண்குடத்தை கல்லின் மீது போட்டு உடைப்பது போல் கௌரவ சேனையை அழிப்பேன் என்றான். அர்ஜுனனுடைய கணைகளால் தலைகள் பணம் பலங்களைப் போல் உருண்டன. அதோ பார்த்தன், இவன் பார்த்தான், அங்கே பார்த்தான், இங்கே நின்றான் என்ற குரல்கள் எங்கும் கேட்கப்பட்டன. வீரர் மதிமயக்கத்தால் எங்கும் பார்த்தாலும் பார்த்தனாகவே காணப்பட்டது. அநேகர் மரணமடையும் போது உறவினர்களை கூவி அழைத்தார்கள்.
அர்ஜுனனை எதிர்த்தவர்களில் ஒருவராவது பிழைக்கவில்லை. உச்சி காலத்து சூரியனைப் போல் கண்கொண்டு பார்க்க முடியாதவனாக அர்ஜுனன் விளங்கினான். துச்சாதனன் வந்து பார்த்தனை எதிர்த்தான். அர்ஜுனன் விடுகின்ற கூரிய கணைகளால் அடிபட்டு உயிருடன் ஓடினான். அவனுடைய சேனைகள் யாவும் அர்ஜுனனுடைய பான மலையால் அழிந்து ஒளிந்தன. எங்கும் சிரங்களும் கரங்களும் குவிந்தன. யானைகள் மாண்டு குன்றுகள் போல் கிடந்தன. சேனா முகத்தில் துரோணரை அர்ஜுனன் கண்டான். இரு கரங்களையும் கூப்பி, குருநாதா, இன்று அடியேன் சைந்தவனை கொல்லுவதாக சபதம் செய்துள்ளேன். எனக்கு தாங்களும் தௌமியரும் தருமநந்தனரும் ஞானபிதாக்கள். உமது மைந்தனாகிய அடியேன் தங்களை வணங்கத்தக்கவன். தங்களை யான் எதிர்க்க மனமில்லாதவன். தங்களுக்கு அசுவத்தாமாவும் அடியேனும் ஒன்றுதானே? என் சபதத்தை நீர் காப்பாற்றும் என்றான். துரோணர், அர்ஜுனா, என்னை வெல்லாமல் நீ ஜெயக்கிரதனை வெல்ல இயலாது என்றார். துரோணர் அர்ஜுனன் மீது கணைகளை சிந்தினார். அர்ஜுனனுடைய மார்பிலும் அடித்தார். கணபிரான், அர்ஜுனா, காலதாமதம் செய்யாதே என்றார். அர்ஜுனன் ஆயிரம் கணைகளை சொலிந்து துரோணரை மறைத்தான். அவரை சூழ்ந்திருந்த சேனைகளை கொன்றான். அர்ஜுனனுடைய தேரை பகவான் துரோணரை கடந்து உள்ளே செலுத்தினார். துரோணர் அவனை தொடர்ந்தார். அர்ஜுனன், சுவாமி, நீர் எனக்கு பகைவரல்லீர், ஆச்சாரியார், நான் தங்களுடைய சீடன் என்று கூறிக்கொண்டே உள்ளே நுழைந்து விட்டான். வருண பகவானுக்கு பர்ணாசை என்ற மகாநதியிடம் பிறந்த சுருதாயுதன் என்ற வீரன் வந்து அர்ஜுனனை தடுத்து போர் புரிந்தான். சுருதாயுதன் சராப்ரம் என்ற ஆயுதத்தால் தனஞ்சயனுடைய கொடியை அறுத்தான். தேவப்படைகளால் அர்ஜுனனையும் வாசுதேவரையும் அடித்தான். அர்ஜுனன் புன்னகை புரிந்து கொண்டே சுருதாயுதனுடைய தேரையும் வில்லையும் அடித்தான். சுருதாயுதன் தன் தந்தை தனக்கு தந்த வஜ்ரகதையை எடுத்து விடுத்தான். அந்த கதாயுதம் அர்ஜுனன் விடுகின்ற கணைகள் அனைத்தையும் பொடி செய்து கொண்டு வந்தது. அர்ஜுனன் சிறிது அயர்ந்தான். தேர் விடுகின்ற திருமால் சாட்டையை குச்சியை கீழே வைத்துவிட்டு எழுந்து அந்த கதையை தனது மார்பில் ஏற்றார். கதையை விடுத்த சுருதாயுதன் மார்பு பிளந்து மாண்டான். அர்ஜுனன் மீதும் அச்சுதர் மீதும் அமரர்கள் மலர் மாலை பொழிந்தார்கள். இதனை கண்டான் துரியோதனன். இது என்ன விந்தை? பட்டவன் மாளவில்லை, விட்டவன் மாண்டானே. தென்னை மரத்தின் மீது தேல் கொட்டுகிறது, பனைமரத்தில் நெறி கட்டுவதா? இது ஒன்றுமே விளங்கவில்லையே என்றான். அர்ஜுனன் சுவாமியை தொழுது, ஐயனே, உம்மீது கதைப்பட்டது, விட்டவன் மாண்டானே, காரணம் யாது என்று கேட்டார். மாதவர், நண்பா, இவன் வருணதேவ குமாரன். இவனது தாய் பர்ணாசை என்ற நதிதேவி. தாயின் வேண்டுகோளுக்காக போரில் ஆபத்து வந்தபோது இந்த கதையை விடு, யாரை நோக்கி விட்டாலும் பகைவனை கொல்லும் என்று கூறி கொடுத்தான் வருணன். இது உன் மீது பட்டால் உன்னை கொல்லும், இந்திரன் மீது பட்டால் இந்திரனையும் கொல்லும், என் மீது பட்டால் என்னையும் கொல்லும். ஆனால் ஆயுதம் இல்லாதவன் மீது இக்கதாயுதம் பட்டால் உன்னையே கொல்லும் என்று வருணன் சொல்லியிருந்தான். அதனால் சாட்டையையும் வைத்துவிட்டு மார்பிலே ஏற்றேன். நிராயுத பாணியாகிய என் மீது பட்டதனால் விட்டவன் மாண்டான். இது தேவரகசியம். இனி நீ வேகமாக போர் செய் என்றார். இதனை கேட்டு அர்ஜுனன் கண்ணபிரானுடைய கருணையை நினைத்து கண்ணீர் சொரிந்தார். சம்போஜராஜா குமாரனும் சூரனும் ஆகிய சுதர்ச்சினன் வந்து அர்ஜுனனை எதிர்த்து போர் செய்தான். சுதர்ச்சினன் வாசுதேவரையும் பார்த்தனையும் பல பாணங்களால் அடித்தான். இரும்பினால் செய்ததும் மணிகள் கட்டியதுமான சக்தி ஆயுதத்தை வெளுத்தான். அர்ஜுனனுடைய மார்பில் விழுந்தது. அர்ஜுனன் சிறிது மதிமயங்கினான். தேறுதல் அடைந்து அர்ஜுனன் சுதர்ச்சினனை தேரை அழித்து திவ்யாசரத்தால் அவன் தலையை அறுத்தான். மலைச்சிகரம் விழுவது போல் அவன் போர்க்களத்தில் சாய்ந்தான். புலியை கண்ட மான் கூட்டம் போல சேனைகளை கண்டு பயந்து ஓடின.
சிறந்த மகாரதனான சுருதாயு என்பவன் அர்ஜுனனை தனது சேனைகளுடன் வந்து தடுத்து போர் செய்தான். சிறந்த சூலத்தால் அர்ஜுனனை அடித்தான். அர்ஜுனன் கொடி மரத்தின் மீது சாய்ந்தான். அர்ஜுனன் மாண்டான் என்று சுருதி எதிரிகள் சிம்மாதனம் செய்தார்கள். தாமோதரர் அர்ஜுனனை தேற்றினார். சுருதாயு பானமழை பொழிந்தான். யமனுலகம் போய் மீண்டது போல் அர்ஜுனன் தெளிவுற்று ஐந்திராஸ்திரத்தை விடுத்தான். அது 1000 கணைகளை பொழிந்து கொண்டு போய் சுருதாயு என்ற இருவரையும் கொன்றது. அர்ஜுனன் வதைத்தான். மற்ற வீரர்களையும் அர்ஜுனன் கொன்று குவித்து கொண்டு சென்றான். சுருதாயுவும் அச்சுருதாயுவும் கொல்லப்பட்டதைக் கண்ட அவருடைய புதல்வர்கள் நிஜதாயுவும் தீர்க்காயுவும் எதிர்த்து அர்ஜுனனால் கொல்லப்பட்டு தந்தையர்களை தொடர்ந்து யமனுலகம் சென்றார்கள். அம்புஸ்டான் கதாயுதத்தை ஏந்தி வாசுதேவரையும் அர்ஜுனனையும் அடித்தான். அர்ஜுனன் அர்த்த சந்திர பானத்தால் அவன் தலையை அறுத்தான். எங்கும் உதிர நதி ஓடியது. பிண மலைகள் குவிந்தன. திருஷ்டத்யும்னன் துரோணரை எதிர்த்து சமர் புரிந்தான். துரோணர் மலையை தடுத்து தாங்குவது போல் திருஷ்டத்யும்னனையும் பாண்டவர்களையும் தடுத்து போர் புரிந்தார். பாண்டவ சேனைகளை துரோணர் பஞ்சு குவியலை காற்று பறக்க விடுவது போல் அடித்தார். துரோணர் திருஷ்டத்யும்னனுடைய தேரை அழித்தார். அவன் வாளினால் போர் செய்தான். துரோணர் அவனுடைய கேடயத்தையும் துணித்தார். சாத்யகி வந்து துரோணரை எதிர்த்து திருஷ்டத்யும்னனுக்கு உதவி புரிந்தான். சாத்யகியும் துரோணரும் அதிக உக்கிரமாக போர் புரிந்தார்கள். துரோணுடைய வில் சாத்யகி அறுத்தான். வேறு வில்லை எடுத்தார், அதனையும் அறுத்தான். இவ்வாறு எடுக்க அவருடைய விற்களை அறுத்து தள்ளிக்கொண்டே இருந்தான். 101 விற்களை சாத்யகி அறுத்து தள்ளினான். துரோணர் சாத்யகியின் வில் திறத்தை கண்டு மெச்சினார். ராமரிடத்திலும் காத்த வீரிய அர்ஜுனனிடத்திலும் தனஞ்சயனிடத்திலும் பீஷ்மரிடத்திலும் இத்தகைய விற்திறம் இருப்பதை எண்ணி இவர் திருப்தி அடைந்தார். அப்பொழுது கதிரவன் உச்சியை அடைந்தான். அர்ஜுனனுடைய குதிரைகள் கருடனுடைய வேகமும் காற்றினுடைய வேகமும் போல் சென்றன. இந்திரனுடைய தேரும் உருத்திரருடைய தேரும் அதுபோல் செல்லவில்லை. குதிரைகள் பசி தாகத்தால் களைத்து விட்டன. பகவான் பார்த்தா, நமது குதிரைகள் களைத்து விட்டன, ஒரு தடாகத்தை உண்டு பண்ணு என்றார். அர்ஜுனன் கணப்பொழுதில் கணைகளால் பூமியை வெட்டி ஒரு தடாகத்தை உண்டாக்கினான். அம்புகளாலேயே ஒரு வீட்டையும் அமைத்தான். இந்த அதிசயத்தை கண்டு விண்ணவரும் மன்னவரும் புகழ்ந்தார்கள். கோவிந்தர் குதிரைகளை அவிழ்த்து தண்ணீரை குடிக்கச் செய்தார். அக்குதிரைகளையும் அம்பு வீட்டில் புரள வீட்டார். பகவான் குதிரைகளை நமது மலர்க்கரங்களால் துடைத்தார். அவற்றின் உடம்பில் உள்ள பானங்களை தடுத்து தீனி தின்ன வைத்தார். அர்ஜுனன் நிலத்தில் நிற்கும்போது அநேக அரசர்கள் அவன் மீது கணைகளை சொரிந்தார்கள். அர்ஜுனன் குழந்தை மரப்பாவைகளுடன் விளையாடுவது போல் விளையாட்டாக அவர்களுடன் போர் செய்தான். குதிரைகளை தேரில் கண்ணபிரான் பூட்டிய பின் தேரில் ஏறி அர்ஜுனன் சைந்தவனை நாடிச் சென்றான். விடுகின்ற பானங்கள் பின்னே வர அர்ஜுனன் முன்னே சென்றான். அத்துணை வேகமாக தேர் சென்றது. பிந்தனும் அணுபிந்தனும் வந்து போர் புரிந்து மாண்டார்கள். ஒளிப்பதிவாளர் மகிழேசுடன் உங்கள் ராஜா. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.